மறைந்த மனித புரிதல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட சட்டத்திட்ட விதிகளின்படி காலையில் பொதுச் செயலாளராக இருக்கிறவர் பொதுச் செயலாளராக இருப்பதற்கு தகுதியற்றவர் என்று சட்டத்திட்ட விதிகளை கோடிட்டு காட்டி காலையில் நான் அறிக்கை கொடுத்தேன். அந்த அறிக்கைக்கு பின்னால் ஒரு தெளிவான முடிவை இப்பொழுது நான் அறிவிக்கப் போகிறேன். மிக விரைவில் இங்கே பொருளாளரும் இருக்கிறார், அவை தலைவரும் இருக்கிறார். மிக விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தேர்தலை கொடிகட்டுகிற தொண்டன் முடிவெடுப்பார். அந்த தேதி மிக விரைவில் அறிவிக்கப்படும் என்பதை நான் ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, அம்மாவால் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிற சொத்து, அந்த சொத்துக்களை பராமரிப்பதற்காக அந்த சொத்து குழு, கழகத்தின் சொத்து பாதுகாப்பு குழு மிக விரைவில் பொதுக்குழுவால் அறிவிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு முன்னதாகவே நான் அந்த அம்மையாரை நீக்கிவிட்டேன். எந்த பதவிக்கு ஆசைப்பட மாட்டேன் என்று சொன்னார், அந்த கடிதத்தை வாங்கிக் கொண்டு சேர்க்கிறார் என்று சொன்னால் இந்த சூழ்நிலை வரும். சசிகலாவை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த நாட்டை ஆளுகின்ற தகுதி அருமை அண்ணன் OPS அவர்களுக்கு உண்டு. எல்லா செயல்களும் மக்கள் எளிமையாக அறிகின்றார்கள். தேசிய தொண்டர் காங்கிரஸ் முழு மனதோடு அருமை அண்ணன் O பன்னீர்செல்வம் அவர்களுக்கு துணையாக இருப்போம் என்று அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருத்தர்கிட்ட தான் விசுவாசமாக இருக்குது. எப்படி மனைவி கணவன்கிட்ட தான் விசுவாசம். இந்த தெருவில் இருக்கிற எல்லாருக்குமே நான் விசுவாசமாக இருப்பேங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட நான் விசுவாசமாக இருப்பேன்னா அது மனைவியாக இருக்க முடியாது. OPS ஜெயலலிதாவுக்கு விசுவாசியாக இருந்தார். அதுக்காக ஜெயலலிதாவுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும், ஜெயலலிதா கூட இருந்தவங்க எல்லாருக்கும் எப்படி இருப்பார்? இருக்க மாட்டார்.